என் கண்மையில் மேற்பெருமாகிய கர்த்தாவே, உமது அடியானுடைய வாய் வார்த்தைகளையும் திருச்சாவை மக்களுடைய இதயத்தின் சிந்தனையால் உமது சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டும். நீ பேசுமையா நாங்கள் கேட்கிறோம். இயேசு நாமத்தினால் இந்த ஜெபத்தை எடுக்கின்றேன் பிதாவே. ஆமென். கர்த்தருக்குள் அன்பார்ந்தவர்களே, அன்பு ரட்சகர் இயேசு நாமத்தினால உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவாக உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமைக்கு பதிலாக திங்கட்கிழமை வைப்பது என்பது பணி செய்கின்றவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற ஒரு காரியம். காலையிலிருந்து மாலை வரும் பணி செய்துவிட்டு அலுவலகங்கள் மற்ற இடங்களிலே சாயந்தரமாக ஆலயத்துக்கு வருவது என்பது கொஞ்சம் கடினமான ஒரு காரியம். இருப்பினும் கூட இத்தனை பேர் நீங்கள் வந்திருப்பது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட சுவிசேஷ பாகம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 25 37 வரை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த சுவிசேஷத்திற்கு அடிப்படையாக நாம் சிந்திக்கும் பொருட்டாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு செம்பொருள் இறை மக்கள் திருப்பணி, மினிஸ்ட்ரி ஆஃப் தி லைட்டி. மினிஸ்ட்ரி ஆஃப் தி லைட்டி ஆகினால ஒருவேளை திருப்பணிக்கென்று இயேசுவானவர் 12 பேரை தேர்ந்தெடுத்திருக்கிறார், நமக்கு தெரியும். ஆனால் அவர்களோடு சேர்ந்து ஆண்டவர் ஒரு சில மக்களை ஆண்டவர் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் இல்லையா? 2வது வசனம் 1-2. இவர்களுக்கு பின்பு கர்த்தர் வேறு 70 பேரை நியமித்து போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். ஆகையினால 70 பேர் பிளஸ் 12 பேர் 82 பேர் சீடர்களும் நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஆகையினால 70 பேரை தேர்ந்து கொண்டு அவர்களை ஊழியத்திற்கென்று அனுப்பினார். இவர்கள் சீடர்களுக்கும் இவர்களுக்கும் சற்று வித்தியாசம் இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற செம்பொருள இறை மக்களுடைய பணி. The mission of the lay people. The mission of the lay people. அன்றைக்கு நேரங்களில் சபையில் சில மக்களுக்கு சில ஆலோசனை வரலாம். இது கடவுள் ஊழியமா, இது எவாஞ்சலிஸ்ட் பண்ணிட்டோம், இது கேட்டலிஸ்ட் பண்ணிட்டோம், இது ஐயர் பண்ணிட்டோம், இதுக்காக தான் இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி அல்ல. ஒருவேளை மார்க்கு 16-15 ஆண்டவருடைய கட்டளை பார்க்கின்ற பொழுது, நீங்கள் உலகமெங்கும் செல்லுங்கள், சுவிசேஷத்தை அறிவியுங்கள். ஒருவேளை அந்த 12 பேருக்கு மட்டுமல்ல அந்த கட்டளை, இயேசுவை நம்பி வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் அந்த கட்டளை பொருந்தும். ஆகினால புதிய ஏற்பாட்டின் காலகட்டம் இயேசுவானுடைய காலத்தில் அக்லாஸ் அண்ட் லேயாஸ். லேயாஸ் என்றால் லைட்டி, அக்லாஸ் என்றால் ஆசாரிய கூட்டம் இல்லையா? பரிசேயர்கள், சதுஸ்தேயர்கள், வேதப்பாளர்கள். அக்காலத்தில் எருசலேம் தேவாலயத்தில் இருக்கின்ற அந்த ஹைரார்கி, ஆசாரியர், பிரதான ஆசாரியர் இல்லையா? ஆகினால இவர்களுக்கு மட்டும்தான் என்பது அல்ல. இயேசுவானவர் லேயாஸ், லே பீப்புள், லைட்டி என்கின்ற ஒரு வார்த்தையும் வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். ஆகினால ஒருவேளை திருப்பணி என்கின்ற இந்த வார்த்தையில not only proclaiming the word of God and also doing something in favor of the poor இல்லையா? ஆகினால கர்த்தருடைய ஊழியம் என்பது கடவுளுடைய சிந்தனைப்படி, கடவுளுடைய
காரியமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஊழியத்திற்கு அல்லது இந்த மிஷன் என்ற இந்த செம்பொருளுக்கு ஒருவேளை அடிப்படையாக இருக்கின்ற ஆண்டவருடைய ஊழியர்களை பார்க்கின்ற பொழுது முப்பெரும் ஊழியமாக ஆண்டவருடைய ஊழியம் கருதப்படுகின்றது. The teaching ministry, the preaching ministry and the healing ministry. ஆகினாலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய சந்ததி என்று வேத வசனங்கள் கூறுகிறது. ஆகினால தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நாம் ஆண்டவருடைய செய்தியை கொடுப்பதற்கும் நாம் நம்மை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் நம்மை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். மினிஸ்ட்ரி ஆஃப் காட் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சர்ன். ஆகவே இத்தகைய ஊழியர்களை நாம் பார்க்கின்ற பொழுது அநேக நேரங்களில் அநேக ஊழியக்காரர்கள் திருச்சபை மக்கள் சென்னையில் மட்டுமல்ல அநேக இடங்களிலே செய்கின்ற காரியம் என்ன, சுவிசேஷத்தை சொல்லிவிட்டு வந்து விடுவார்கள். அதுக்கப்புறமா ஒன்றும் அங்கே நடக்காது. சில திருச்சபைகள் இருக்கிறது, சுவிசேஷத்தை சொல்வது மட்டுமல்ல, அங்கே சுவிசேஷத்தை விசுவாசித்தவர்களுக்கு ஆலயம் கட்டுவதும் ஒரு பெரிய ஒரு பணியாக இருக்கிறது இல்லையா? நம் இந்தியா தேசத்துக்கு வந்த மிஷனரிமார்கள் அப்படிதான் செய்தார்கள். ஒருவேளை ஸ்காட்லாண்டிலிருந்து, இங்கிலாந்திலிருந்து, இல்லையா, அமெரிக்காவிலிருந்து, ஜெர்மனிலிருந்து வந்த மிஷனரிமார்கள் வெறும் சுவிசேஷத்தை சொல்லிவிட்டு போயிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் எப்படி ஒரு 70% பிடிக்காமல் இருந்திருக்கலாம். அந்த காலத்தில் மிஷனரிமார்கள் ஆரம்பித்து வைத்த பள்ளிதான் அந்த இடத்துல இருக்கும். அந்த மிஷன் பள்ளிகளில் பணி செய்கின்ற ஆசிரியர்கள் தான் முதலாவது சம்பளம் கொடுப்பாங்க. அப்போ மிஷனரிமார்கள் வந்து ஆரம்பித்த அந்த பணி, டீச்சிங் அண்ட் ப்ரீச்சிங் அண்ட் ஹீலிங், அந்த பணியை கிறிஸ்துவ மக்களாகிய நாம் செய்ய வேண்டும். அநேக திருச்சபைகள் இன்றைக்கு ஆரம்பித்து விட்டார்கள். வெறும் சுவிசேஷம் மட்டுமல்ல, அந்த மக்களுக்கு ஆலயம், நம்முடைய ஆலயங்கள், நம்முடைய ஆலய சார்பில் கூட நாம் சென்ற ஆண்டில் சில கடினமான சூழல்கள் இருந்தாலும் கூட நாம் ஆலயங்களை கட்டினோம். 4 ஆலயங்களை கட்டினோம். இந்த ஆண்டிலும் கூட கட்ட வேண்டும் என்று ஒரு 4 திருச்சபைகளை ஆலயங்களை கட்ட வேண்டும் என்று நாம் முடிவு செய்திருக்கின்றோம். ஆகையினாலே என் கண்காணவர்களே, உங்களுடைய ஜபங்கள், உங்களுடைய ஒத்தாசை, உங்களுடைய நன்கொடைகள் ஆலயங்களை கட்டுவதற்கு தேவைப்படுகின்றது இல்லையா? நம்ம மிஷனரிமார்கள், நமது மிஷன் கீழே பணி செய்கின்றவர்கள், அவர்கள் செய்கின்ற இடத்திலே ஆலயங்கள் இல்லை. ஆகினால இந்த ஆண்டு ஒரு 4 ஆலயங்களை கட்டுவதாக நாம் முயற்சி எடுத்திருக்கின்றோம். ஆகினால கண்பார்ந்த மிஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் தி லேட்டி என்பது நாட் only for the teaching but also for the attitude or action of the concern. இத்தகைய ஒரு சிந்தனையிலே நாம் இந்த இறை மக்கள் திருப்பணி என்பதனை நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். முதலாவதாக இந்த சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது இது ஒரு அருமையான ஒரு உண்மையாக இது இருக்கிறது இல்லையா? உலகம் முழுவதும் எல்லா மக்களுக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை குட்சமாரிட்டி. எங்கேயாவது ஒரு நல்ல மனிதர்கள் ஏதாவது செய்ய உடனே அவங்களை கூப்பிட்டுருவாங்க, குட்சமாரிட்டின்னு வந்துட்டாருன்னு சொல்லி. நல்ல சமாரியன். ஆகையினாலே கண்பார்ந்தவர்களே, லூக்கா 10:1 நாம் பார்க்கின்ற பொழுது 70 பேரை அனுப்புகின்றார். கூடுதலாக ஒருவேளை சீடர்களும் போயிருக்கலாம். ஒருவேளை இந்த 70 பேர் சென்று இவர்கள் ஊழியத்தை மட்டும் செய்தார்களா என்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக செய்தார்கள். 17ஆம் வசனத்தில் பார்க்கின்றோம். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டு. இந்த வார்த்தை அவர்கள் சொன்ன உடனே இயேசுவானவருடைய பதில் என்ன? ஆமா, உண்மைதான், நீங்கள் செய்தீர்கள். சாத்தானானவன் மின்னலை போல ஈடா விழுந்ததை நான் பார்த்தேன். ஒருவேளை இங்கே நான் இந்த வசனங்களை நாம் தியானம் செய்கின்ற பொழுது
We cannot preach the word of God. We cannot preach the word of God without having the knowledge of the place on it, people and the situation. ஆகையால்தான் look around the society. Look around the society. என்ன ஊழியத்தை சென்றாலும் என்ன ஒரு நல்ல காரியங்களை செய்தாலும் look around. கவனமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இல்லையா? அநேக நேரங்களிலே நாம் பிரயாணமாக போகின்ற பொழுது நாம் பஸ்ஸில் இருப்போம் அல்லது காரில் செல்லுவோம், டூ வீலரில் செல்லுவோம். திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நம்ம கண்முன்னாலே நடக்கும். ஆனால் அங்கே பார்க்குற அந்த சூழல் என்ன, எல்லாருமே நிறுத்தி விட்டு ஓடி வருவாங்க. ஓடி வந்து அந்த காயப்பட்டவனை பார்த்து அவனுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த ஊழியர்களை அவர்கள் செய்கிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் என்ன பார்க்கிறார்களோ அதில் அவர் கவனமாக இருக்கிறார்கள். So we the Christians, we must be very, very careful when we go out, and we have to look around what is happening in the society. இல்லை, சில நேரங்களிலே 2 பேர் சண்டை போட்டு இருப்பாங்க, நம்ம போக மாட்டோம், பயம், நமக்கு என்ன வந்து போகுது. ஒருவேளை சுவிசேஷத்தை வசனங்களை வாசிப்பது மட்டுமல்ல, சமுதாயத்தில் என்னதான் நடக்குது என்பதையும் நாம் கண்டுகொள்ள வேண்டும். இயேசுவானவர் அப்படித்தான் கண்டு ஒவ்வொரு ஊரையும் சுற்றி அவர் ஊழியம் செய்தார். கலிலேயா மற்றும் யூதேயா, சமரியா எல்லா இடங்களிலும் சென்று அவர் ஊழியம் செய்கின்ற பொழுது அவர் எதை பார்த்தாரோ அதனை செய்வதற்கு அவர் இருக்கிறார். வேதத்தில் நாம் பார்க்கின்றோம், சில காரியங்களை பார்க்கின்ற பொழுது, சுகவீனம் உள்ளவர்கள் குருடர்களை பார்க்கின்ற பொழுது அவர் செய்தது என்ன? மனதுருகினார். அப்போ கிறிஸ்துவ விசுவாசிகளாக நமக்கு இருக்க வேண்டிய ஒரு பார்வை என்ன? நாம் சமுதாயத்தில் என்ன நடக்கிறது என்கின்ற ஒரு பார்வை நமக்கு இருக்க வேண்டும். ஆகையினால் every Christian believer must have the attitude of look around. Not only our family but also the society. ஒருவேளை இயேசுவானவர் இந்த ஊழியத்தை செய்யும்படியாக 70 பேரை அனுப்பியிருக்கின்ற நோக்கம், you just go and observe what is happening, and no doubt that I am sending you in the midst of wolves. ஓநாயினத்தின் மத்தியிலே நான் உங்களை அனுப்புகிறேன். அதுதான் வசனம் சொல்கிறது. 3வது வசனம் பாருங்க. புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புவது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். அப்போ look around and doing something. நல்ல காரியங்களை செய்வது என்பது லேசான காரியம் அல்ல, மிக கடினமான காரியம், கஷ்டத்தோடு கூடிய காரியம். சில நேரங்களிலே நன்மையை செய்வதற்கு போகின்ற பொழுது செய்கின்றவர்களாக நமக்கு சில தீங்குகளும் வரும். ஆனால் கடவுள் சொல்கின்றார், ஓநாய்களுக்கு மத்தியிலே உங்களை நான் அனுப்புகின்றேன். அப்போ உண்மையான கிறிஸ்துவனாக வாழ்வது என்பது மிக கடினம். ஆகினாலே என் கண்பார்ந்தவர்களே, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலே ஒரு லேயாஸ், not only the applause, மிஷனரி எவாஞ்சலிஸ்ட் அல்லது ஆயன்மார்கள் அல்லது கிராமப்புறங்களில் இன்றைக்கு இருக்கின்ற கேட்டகிஸ்டுகளுடைய பொறுப்பு மட்டுமல்ல, விசுவாசிகளாக நமக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. சுற்றுப்புறத்திலே என்ன நடக்கிறது என்பதனை நாம் பார்க்க வேண்டும். பார்த்து அமைதியாக இருப்பதற்கல்ல, ஏதாவது நாம் செய்வதற்காகவே தான். இரண்டாவதாக, not only look around, கவனமாக இருப்பது மட்டுமல்ல, pay attention, அதாவது உடனடியாக நாம் செயல்பட வேண்டிய மக்களாக நாம் இருக்கின்றோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் என்ன பார்க்கின்றோம்? ஆதி திருச்சபை மக்கள் ஒன்றாக இருந்து ஜெபித்து தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்கின்றார்கள். 1:2 நாம் பார்க்கின்றோம். பரிசுத்த ஆவி அவர்கள் மேலே வருகிறது.
3ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம். அலங்கார வாசலனை அமர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பிச்சைக்காரன், நடத்த முடியாத சூழல் இருக்கின்ற ஒரு பிச்சைக்காரன் அங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றான். நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய சீடர்கள் அங்கு அவனை பார்க்கின்றார்கள். பார்த்த உடனே அவன் இவர்களை நோக்கி பார்க்கின்றான். இவர்களிடத்தில் ஏதாவது காசு கிடைக்குமா என்று பார்க்கின்றான். ஆனால் இவர்களோ எங்களிடத்தில் ஒன்றுமில்லை. இப்போ நீங்க சொல்லணும், உண்மையில அங்கே நம்ம பேதுருவும் யோவான் இடத்துல காசு இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் 70 பேர் ஆகின்ற பொழுது ஆண்டவர் சொல்றாரு, எதுவுமே கொண்டு போக வேண்டாம், இல்லை எதுவுமே கொண்டு போக வேண்டாம். ஆனால் இயேசுவினுடைய காலத்தில் பார்க்கின்ற பொழுது ஒருவேளை காசு இல்லாமல் இருப்பாங்களா? நிச்சயமாக ஏதாவது ஒன்று வச்சிருப்பாங்க. எனக்கு ஏன்னா ஜெபாலயமாக 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன் சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசித்தவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலிலே வைப்பார்கள். தேவாலயத்தில் பிரவேசிப்பவர்கள் பேதுருவும் யோவானும் கண்டு பிச்சை கேட்டார். 4வது வாசல், பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவனை உற்று பார்க்கின்றார்கள். நான் சொன்னேன், பே அட்டென்ஷன். ஏழை எளிய மக்கள், சப்பானிகள், குருடர்கள், பிச்சைக்காரர்கள். சில பேருக்கு தெரியும் நம்ம அவங்களுக்கு பிச்சை கொடுத்ததான் வாழ்வு. சில பேர் இப்பொழுது பிசினஸாக வைத்திருக்கிறார்கள். அதுவே that is a very good business. இவன் பிச்சை கேட்ட உடனே இவனுடைய கவனம், இவனுடைய சிந்தனை அவன் உற்று பார்க்கிறாங்க. நான் சிந்திக்கின்ற பொழுது ஒருவேளை நம்ம இவனுக்கு காசு கொடுத்தா சாப்பிட்டு அடுத்த நாள் வந்து திருப்பி பிச்சை எடுப்போம். சைனீஸ் ப்ராவர்ப் சொன்ன மாதிரி, எனக்கு மீன் கொடுத்தீர்களான்னா அதை நான் சாப்பிடுவேன். அது ஒரு வேளை சாப்பிடுவேன், ஒரு நாள் சாப்பிடுவேன். ஆனால் மீனை எப்படி பிடிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தால் நான் நினைக்கும் போதெல்லாம் மீன் சாப்பிடுவேன். Teach me how I can fish. How can I have the heart of the fish so that I can have the non-vegetarian. I can have the non-vegetarian every day. அப்போ இவனுக்கு காசு கொடுத்தால் இவன் சாப்பிட்டு அந்த காசுல பாதி காசு அவனை சுமந்து வந்தவர்களுக்கு கொடுத்து சொன்னா கூட்டிட்டு வருவாங்க. அவர்களுக்கும் கொடுத்து அவனை உற்று பார்க்கிறார்கள். உண்மையாகவே அவனுக்கு தேவை என்ன? எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை. We have nothing. We have neither gold and nor silver coin, but we have one thing, the name of God. இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. Pay attention with regarding the disability. இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட. இரண்டாவதாக pay attention என்கின்ற இந்த சபையில் இரண்டாவதாக நாம் பார்க்கின்றது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32 35 வரை பார்க்கிறோம். முதலாவது தூய ஆவியானவரை பெற்றார்கள். Not only the disciples, not only the believers, it's all the people, those who gathered there. 3வது அதிகாரத்தில் சுகமளிக்கின்ற ஊழியத்தில் இறங்குகிறார்கள். 4வது அதிகாரத்தில் என்ன செய்கிறார்கள்? தங்களுக்கு இருக்கின்ற எல்லா சொத்துக்களையும் விற்று அதனை ஒரு இடத்திற்கு கொண்டு வந்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கிறார்கள். பாருங்க 33வது வசனம் 4:33 அப்போஸ்தலர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முன்தேர்தலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோரும் பூர்ண கிருபை உண்டாகிறது அவர் மேலே. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவர்களை
கிரியத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அவனுக்கு தேவையானது தக்கதாய் பகிர்ந்து கொண்டார்கள். அவர் ஒருவனுக்கும் ஒரு குறையும் இல்லை. எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி. pay attention என்கின்ற இந்த வார்த்தைக்கு உடனே செயல்படு without making any delay. எதையாவது செய்யணும் என்று நீங்கள் நினைத்தீர்களானால் உடனே செயல்படுங்கள். ஆதி திருச்சபை மக்கள், ஆதி திருச்சபையில் இருக்கின்ற பொதுமக்கள், the lay people உடனடியாக செயல்பட்டார்கள். தங்களுடைய சொத்துக்களை விற்று ஆண்டவருடைய பாதத்தண்டை வைத்தார்கள். ஒருவருக்கும் ஒரு குறையில்லை. ஐந்தாவது அதிகாரத்தில் பார்க்கின்றோம். அனனியாவும் சப்பிராவும் விற்றார்கள். ஆனால் தூய ஆவியானவருக்கு விரோதமாக அவர்கள் பொய் சொன்னார்கள். அவர்களுடைய முடிவு வேற மாதிரி. ஆகையினாலே கண்பார்ந்தவர்களே, look around the situation happening in the society. Pay attention in order to establish the equality. நடைமுறையிலே சற்று கஷ்டம்தான். ஆனால் ஒவ்வொருவரும் தங்களால் முடிந்ததை செய்தாலே போதும். தங்களால் முடிந்தது செய்தாலே போதும். இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற செல்வந்தர்கள் அநேக பேர் கிறிஸ்தவர்களாக தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் பாப்புலேஷன், அதிகமான பாப்புலேஷன் கிறிஸ்டின்ஸ் தானே இந்தியாவில் தவிர. ஒருவேளை எல்லோரும் இந்த 4ஆம் அதிகாரத்தில் நடந்தது போல நடந்ததுதான் இன்றைக்கு சமுதாயத்திலே ஏழானது அந்த வார்த்தைக்கு அந்த ஒரு இதுக்கு இடமில்லை. ஆகினாலே என் கண்பார்ந்தவர்களே, நாம் இந்த நாளிலே இந்த தலைப்பை நாம் சிந்திக்கின்ற பொழுது இவளையெல்லாம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மூன்றாவதாக கடைசியாக ஆண்டவர் இயேசு நல்ல சமாரியன் அந்த பேரபிள், அந்த ஊமையை சொல்கின்றார். அதாவது கிறிஸ்துவ மக்களாக நாம் சுவிசேஷம் என்பது வெறும் சுவிசேஷம் மட்டுமல்ல, அது செயல்பாடுமே நாம் அதனை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக மேலே நாம் சிந்தித்த அந்த சிந்தனைகள் மட்டுமல்ல, இந்த நல்ல சமாரியனுடைய அந்த ஒரு ஊமையிலும் கூட ஆண்டவர் நமக்கு அருமையான சத்தியங்களை வைத்திருக்கின்றார். ஒருவன் ஜெருசலேமிலிருந்து ஜெரிகோவுக்கு செல்கின்றான். ஜெருசலேமிலிருந்து ஜெரிகோவுக்கு போகின்ற பொழுது அதற்குரிய 17 கிலோமீட்டர் அந்த காலத்தில் போவதற்கு அவர்கள் பயன்படுத்துவார்கள். 2500 feet above sea level. கமெண்ட்ரிஸில் எழுதுவதில் சொல்லுகின்றார்கள், மிக மோசமான ஒரு இடம், காடு, கற்கள் நிறைந்திருக்கின்ற ஒரு இடம், வழி சரியா இருக்காது. அதைவிட மேலாக திருடர்கள், ராபர்ஸ் அதிகமாக இருக்கின்ற ஒரு இடம். ஆகையினாலே அந்த மனிதன் செல்கின்ற பொழுது அவன் சமாரியனாக இருக்கின்றான். ஆண்டவர் சொல்கிறார், அவன் சமாரியன். போகின்ற பொழுது நடந்தது நமக்கு நன்றாக தெரியும். ஒருவனை அடிக்கிறார்கள், ரத்தம் சிந்துகின்றான், குற்றுயிராக அவனை விட்டு செல்கின்றார்கள். அவனுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. உதவி செய்ய வேண்டியவர்கள் செய்யவில்லை. முதலாவதாக ஒரு ஆசாரியன் செய்கின்றான். 30வது வசனம் பாருங்க. ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு செல்கின்றான். 31. அப்பொழுது நற்செய்த ஒரு ஆசாரியன் அந்த வழியை வந்து அவனை கண்டு எழுந்து போகின்றான். அந்தபடியே ஒரு லேவியும் அந்த இடத்திற்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் செய்கிறான். அதுக்கு தான் நான் சொன்னேன், kindly look around in the society, what is happening and pay attention. அந்த 2 வார்த்தைகள் அங்கே இருக்கிறது. அவனை கண்டு ஓரமாக போகின்றான். ஆசாரியனும் செல்கின்றான், லேவியும் செல்கின்றான். 2 பேருமே அந்த சூழலை பார்க்கின்றார்கள்.
அவர்கள் அந்த இடத்தை விட்டு செல்கின்றார்கள். 33 பின்பு ஒரு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையிலே அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் பார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். ஐயா, கவனித்துக் கொள்ளுங்கள். செலவானால் நான் தரேன், இப்போது இந்த காசு வைத்துக் கொள்ளுங்கள், மறுநாளிலே நான் வருகிறேன். என்ன செலவாகுதோ அதை நான். ஆகினால the responsibility of the laity as well as the ministers of God, the servants of God. நீங்க நல்ல சமாரியனுக்கு இருக்கின்ற அந்த ஒரு செயல்பாடு என்ன செய்ய வேண்டியது செய்யவில்லையே. சமுதாயத்தினால ஒதுக்கப்பட்டவன் சமாரியன். ஏன்னா யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் ஆவாது. ஆமா, யோவான் 4ஆம் அதிகாரத்தை பார்க்கிறோம். தண்ணி கேட்கிறார் குடிக்கிறது, தாகத்துக்கு. நீ யூதனாட்சி என்னத்தில் எப்படி தண்ணி கேட்கிற? உனக்கு எனக்கு பேச்சுவார்த்தை கிடையாது, நீ இந்த வழியாக வரக்கூடாது, கிணறு எப்படி வந்த? செய்ய வேண்டியது செய்யவில்லை. ஆனால் ஒதுக்கப்பட்டவன் சமாரியன் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனாலே கண்பார்ந்தவர்களே, ஒருவேளை இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் லேட்டியை நாம் பார்க்கின்ற பொழுது, இறையை வாய்ந்த இயேசு சொல்லுகின்ற இந்த ஊழியை நாம் பார்க்கின்ற பொழுது, ஒரு மனுஷன் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும், தரிசனை கொள்ள வேண்டும், அன்பு கொள்ள வேண்டும். இங்கே முக்கியமான ஒரு வார்த்தை, எனக்கு யார் திருநன் கேட்கிறார் ஞானசாஸ்திரி இயேசுவை சோதிக்க விட்டார். அதற்கு இந்த ஊமை சொல்லுகின்றார், இப்போது நீ சொல், நீ யாருக்கு பிறன்? இப்போது நீ சொல், நீ யாருக்கு பிறன்? ஒருவேளை அந்த நியாயசாஸ்திரிக்கு நன்றாக தெரியும், கற்பனைகளை குறித்து நன்றாக தெரியும். என்ன கற்பனை? உபாகமம் 6:5 நாம் பார்க்கின்ற பொழுது அங்கு சொல்லப்படுகிற இந்த கற்பனை, உன் தேவனாகிய கர்த்தரை முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் தொழுது கொண்டு அன்பு செலுத்தி. லேவியராகமம் 19:18 நாம் பார்க்கின்றோம். தொழுகை செய்வது மட்டுமல்ல, அன்பு செலுத்தி என் கண்பார்ந்தவர்களே, 27வது வசனத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது அவன் பிரதித்திரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில், லூக்கா 10:27, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தனையோடும். இந்த சிந்தனை என்கின்ற வார்த்தை சுவிசேஷத்தில் இங்கதான் நாம் பார்க்கின்றோம். உபாகமும் லேவியராகத்தில் சிந்தனை இருக்காது. முழு ஆத்மா, முழு இருதயம், 3 தான் இருக்கு. இங்கதான் முழு சிந்தனையோடு. எப்பொழுது நமக்கு சிந்தனை வருகிறதோ அப்பொழுது நாம் செயல்பட ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். சில நேரம், அநேக நேரங்களில் முடிந்து விட்டு பிறகு சிந்தனை செய்வோம், நான் செய்திருக்கலாமே, செய்யாம தவறிவிட்டேன். அப்போ இந்த நியாயசாஸ்திரிக்கு இந்த விஷயம் தெரியும். ஆனாலும் ஆண்டவரை சோதித்து பார்க்கும்படி இதனை கேட்டான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆகினாலே என் கண்பார்ந்தவர்களே, ஒருவேளை இந்த மாலை வேளையிலே the concern of the laity, the love of the laity and the humanism of the laity. தாமஸ் என்பவர் மிக ஒரு அருமையான ஒரு இறை வல்லுநர், இறையில் வல்லுநர். அவர் சொல்லுகின்ற பொழுது ஒரு சின்ன புக்கு ஒன்று எழுதினார். அவர் சால்வேஷன், ஹியூமனைசேஷன் என்று சொல்லி, அதாவது மனிதாபிமானம் இல்லாமல்
முடியாது. மனிதாபிமானம் இல்லாமல் மனிதன் ரட்சிக்கப்பட முடியாது. சென்ட் அகஸ்டின் என்பவர் கத்தோலிக்க துறவி, அவர் ஒரு பெரிய ஒரு இறை வல்லுனர். அவர் சொல்றாரு, there is no salvation out of the church. There is no salvation without the church. திருச்சபை இல்லாமல் மக்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. திருச்சபை மக்கள் இல்லாமல் ரட்சிப்பு கிடையவே கிடையாது. ஆகினால என் கண்பார்ந்த இறை மக்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற நாம் ஆண்டவரை முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு உள்ளத்தோடும் நாம் சிந்திப்பது மட்டுமல்ல, பிறரையும் நாம் நேசிக்க வேண்டும். அதுதான் லேவியராகமம் 19:18 அப்பவே சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே, உனக்கு அடுத்தவனை நேசி, உன் பிறனை நேசி. இன்றைக்கு ஒருவேளை நாம் ஆராதனையில, ஞாயிறு ஆராதனையில நேற்றைய தினம் இந்த 4 பாடல்களையும் வாசிப்போம். அதில் 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தில் ஒருவர் நமக்கு நன்றாக தெரியும். தாவீது அபிகாயிலுடைய கணவன். ஆட்டுக்குட்டிகளுக்கு முடி கத்தரிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாபால் இடத்திலிருந்து நிறைய பேர் இருக்கிறாங்க, அவன் அழைச்சிக்கிறாங்க, அனுப்ப மாட்டான்றான் நாபால். உடனடியாக தாவீதுக்கு கோபம் வருது. அவனை வந்து மாடல் செய்யலாம் என்று புறப்படும். நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் நரேஷன். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம். அபிகாயில் என்ன பண்றா, தாவீதுக்கு சுவையான ஆகாரத்தை கொண்டு வந்து தாவீதின் இடத்திலே மண்டியிட்டு, என் ஆண்டவரே, என்னுடைய கணவரை விட்டு விடுங்கள், தவறு செய்தார். நீர் இந்த தவறு செய்வதனாலே நீர் ஏன் பாவத்தை சம்பாதித்து போகிறீர்கள்? அவனை விட்டு விடுங்கள், அவன் மேல் அன்பு செலுத்துங்கள், தரிசனை காட்டுங்கள். தாவீது அந்த அம்மாவுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே அவனை கொலை செய்ய வேண்டும் என்று அந்த தாவீதை திரும்பி சொல்லியிருக்கிறார். அம்மா, உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய வார்த்தைகள் என்னை சுத்தமாக மாற்றிவிட்டது என்று அவன் மீண்டுமாக சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன். அதற்கு பிறகு நாபால் இறந்து விடுகின்றான். அதுவே ஆகினாலே என் கண்பார்ந்தவர்களை இன்றைக்கு இந்த பேரபிள், இந்த ஊழியை கேட்ட நாம் அந்த சமாரியில் செய்த அந்த செயல்பாடு, அவன் அன்பு செலுத்தினான், அவன் கருணை காட்டினான், அவன் தரிசனை காட்டினான், அவன் சாகின்ற மனிதனுக்கு ஜீவனை கொடுத்தான். ஆகிய கண்பார்ந்தவர்களே, வாட் இஸ் த சென்ட்ரல் மெசேஜ்? அப்படி என்றால் என்ன? வெறும் சுவிசேஷத்தை சொல்வது மட்டுமல்ல, அது முழுக்க செயல்பாட்டிலே நாம் வைக்கிறேன். அன்பு இருந்தால் அது செயலின் மூலமாக காட்டுங்கள், விசுவாசம் இருந்தால் செயலின் மூலமாக காட்டுங்கள். ஏனென்றால் கிரியைகள் இல்லாத விசுவாசம் கண்களை கூட நாம் தர்மம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய வருஷத்தை நாம் ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, சமுதாயமாக இறைப்பணியிலே நாங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதனை நீர் எங்களுக்கு இந்த ஊழியர் மூலமாக நீர் எங்களுக்கு எடுத்தெடுத்த தயவுக்காக நமக்கு நன்றி. சமாதையினுடைய செயல்பாடு, சமாதையினுடைய இந்த சிந்தனை, சமாதையினுக்கு இருக்கின்ற அந்த அன்பு, சமாதையினுக்கு இருக்கின்ற அந்த தரிசனை, அவனுக்கு இருக்கின்ற மனதுருகின்ற மனது எங்களுக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆண்டவருடைய மாலை வேளையிலே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றேன். அத்தகைய மனிதர்களாக நாங்கள் வாழுவோம். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே முப்பெரும் ஊழியமாக உங்களுடைய ஊழியம், கற்பிக்கின்ற ஊழியம், போதிக்கின்ற ஊழியம், சுகமளிக்கின்ற ஊழியம் அன்போடு நாங்கள் செய்யத்தக்க எங்கள் ஒவ்வொருவருமே நீராட்டும். ஒருவேளை இந்த கொரோனா காலத்தில் நாங்கள் ஊழியர்களை செய்ய முடியவில்லை என்றாலும் நாங்கள் எப்படியாவது எங்களுடைய செயல்களின் மூலமாக
சமுதாயத்தை கவனிப்பதன் மூலமாக, சிந்தனையின் மூலமாக நாங்கள் செயல்படுத்தி செய்வீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் பிதாவே. ஆமென்.